கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ரெவலேஷன் 22:3. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். இனி ஒரு சாபமும் இராது. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த சாபங்கள், முன்னோர்கள் மூலமாக வந்த அந்த சாபங்கள், பரம்பரையாக வந்த எல்லா சாபங்கள் இன்றோடு எல்லாம் முறிக்கப்பட்டு போக போகிறது. இது ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் நடந்துட்டு இருக்கு, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். சில சாபங்கள் உங்களுக்கும் அறியாம தொடர்ந்து வரும். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அந்த சாபங்களை நான் முறிக்க போகிறேன். ஆதியாகமத்துல பார்ப்போமானால் முதல் ஒரு சாபம் வருகிறது. எங்க சாபம் வருது? பாவம் செய்யும் பொழுது ஒரு சாபம் வருகிறது. அந்த சாபம் நிமித்தம் பூமியில என்ன முளைக்கிறது? முள்ளும் குறுக்கும் முளைக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். முள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறதுனா சாபத்துக்கு அடையாளம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இனி ஒரு சாபமும் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பா சாபத்துக்கு அடையாளமா இருந்த அந்த முள்ள அப்பா கல்வாரி சிலுவையில முள்முடியா சுமந்துட்டாங்க. ஏசப்பா எனக்காக தான் மரிச்சாங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க, இப்பவும் என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இன்னைக்கும் நீங்களும் விசுவாசத்தோட தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா என் கூட பேச மாட்டாங்களான்னு சொல்லி விசுவாசத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி விசுவாசத்தோட பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, இனி ஒரு சாபமும் இராது. இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை தலைமுறையாக, பரம்பரையாக தொடர்ந்து வந்த எல்லா சாபங்களையும் நான் கல்வாரி சிலுவையில சுமந்து விட்டேன். நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க. ஏன் அந்த சாபம் இல்லைன்னா, அதே வசனம் தொடர்ந்து பாருங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அல்லேலூயா சொல்றோம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஏசப்பாவும் இனிமேல் உங்க கூட இருக்க போறாங்க. சோத்திரம். ஏசப்பா எங்க இருக்காங்க? நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருக்கிறார். கொலோசியர் 1:27 எப்பயும் மறக்கவே கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சாபம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அந்த விசுவாசத்தோட இருக்கணும். எப்பயுமே சும்மா இருக்கும்போது சொல்லணும், ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறதுக்காய் சோத்திரம், ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறதுக்காய் சோத்திரம், ஏசப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறதுக்காய் சோத்திரம் சொல்ல 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 எந்த சாபமும் சரி, எந்த மந்திர தந்திர கிரியைகளும் சரி, எந்த அசுத்த வல்லமைகளும் சரி, எதுவும் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் எங்க பண்ணுகிறார்? உங்கள் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஏசப்பாக்கு விரோதமா யாராவது மந்திரம் செய்ய முடியுமா? ஒன்னும் செய்யவே முடியாது. எந்த சாபமும் வராது. எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில என்ன பண்ணிட்டாரு? நசுக்கி ஒன்று இல்லாம அழித்து போட்டு விட்டார். அதிலே 7வது வசனம் பாருங்க, verse 7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போவுடைய வார்த்தையை படிக்கணும். அந்த வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15 chapter verse 22. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இங்க சாமுவேல் என்ன சொல்றாரு? அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலும் நீங்க கொடுக்கிற பலி என்னத்துக்குன்னு கேட்கிறாரு. கோடிக்கணக்கான காசு கொண்டு வந்து காணிக்கையா கொடுத்தாலும் அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பலி அவருக்கு அருவருப்பா இருக்கும். அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டு அந்த காணிக்கை எத்தனை கோடியா இருந்தாலும் அப்பாவுக்கு அது என்ன அருவருப்பு. அப்பாவுக்கு பிரியமா இருந்து ₹1 காணிக்கை கொடுத்தா கூட அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். இங்க அதான் சொல்றது, அப்பாவுடைய வார்த்தைய படிக்காம, அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம அங்க கொண்டு வருகிற அந்த காணிக்கை சர்வாங்க தகன பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இருக்காதே அப்படின்னு சொல்றாரு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், அப்பாவுடைய வார்த்தையை படிக்கணும். அந்த வார்த்தையை படித்து கீழ்ப்படியணும். அதுதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 1 John 2nd chapter 4 and 5 verse. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும்
அவருடைய கற்பனைகளை, அப்பாவுடைய வார்த்தையை, வேதத்தை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். எனக்கு ஏசப்பாவை நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பைபிள் படிக்காம அப்பாவுடைய வார்த்தைய கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள்ள என்ன இல்லையா? சத்தியம் இல்லை. அப்ப என்ன பண்ணும்? அதிகமா அப்பாவுடைய வார்த்தையை படிக்கணும். அப்பா நமக்குள்ள இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? அதிகமா அப்பாவுடைய வார்த்தையை படிச்சு அப்பாவை என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்துல, அது படிக்காதவங்களுக்கு அப்பா அதை சொல்றாங்க. ஆனா படிக்கிறவங்களுக்கு அப்பா சொல்றாங்க, கை கொள்ளுகிற தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கும். அப்பாவோட வார்த்தையை படிக்கிறவங்களுக்கு அப்பாவுடைய அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப அப்பாவுடைய வார்த்தைய அதிகமா படிங்க. அப்பா எல்லா சாபம், அக்கிரமம் எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பைபிள் அதிகமா அப்பாவோட வார்த்தையை அதிகமா படிக்கணும். வெளிப்படுத்தல் 22:14, ரெவலேஷன் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு. ஜீவ விருட்சம் இப்ப எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், எந்த நகரத்திற்குள்ள? பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அப்பாவுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அப்பாவுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். காலை நேரத்துல சொல்றாங்க, அப்பாவுடைய வார்த்தையை அதிகமா படிங்க. அந்த வார்த்தையை படிக்க அப்பா உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாத்திருவாங்க? பாக்கியவானாக மாத்திருவாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசின வார்த்தை, இனி உங்க வாழ்க்கையில சாபம் இராது. எல்லாவற்றையும் இன்றோடு முடிந்து போகிறது. இனிமேல் நீங்க செய்ய வேண்டியதுதான் அப்பா சொல்லியிருக்காங்க. பைபிளை அதிகமா படிங்க. நான் ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கீங்களா? அதிகமா பைபிளை படிங்க. சரியா? இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை தலைமுறைகளாக பாரம்பரியமாக அவர்களை தொடர்ந்து வந்த எல்லா சாபங்கள் இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காக நன்றி. இந்த நொடியே அந்த அற்புதத்தை நீர் செய்ததுக்காக நன்றி. எல்லா நுகங்கள், எல்லா கட்டுகள், எல்லா கிரியைகள் இப்பொழுது முறிக்கப்பட்டு போனதற்காக நன்றி. நீர் விடுதலையை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அதே போல இப்பொழுதும் ஆஸ்பத்திரியிலிருந்து வேதனையோடு கூட இப்படி பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு தெய்வீக சுகம் கிடைக்காதா? டாக்டர் ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசல்ட் வரும் தெரியலையே, நெகட்டிவா வருமா பாசிட்டிவா வருமா என்று கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா, நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க, எல்லாவற்றையும் அவருடைய தழும்புகளால நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறேன். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா உங்க தழும்புகளால எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், தழும்புகளால சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இந்த நொடியே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். மரித்து போன சரீரத்தையே உயிரோடு எழுப்ப வல்லமையுடைய தேவன் அவர். இப்பொழுது உங்களுடைய சுகவீனம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இப்பொழுது உங்களுடைய ரத்தம் அழிகிற தழும்புள்ள கரம் எலும்புகளை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைந்த எலும்புகள் இப்பொழுது மீண்டும் ஒட்டுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே இந்த அற்புதத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர் ஐயா. இப்பொழுது உங்களுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்துல இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் சமாதானம் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீர் சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி குருடர்கள் பார்வையடைகிறதுக்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், திமிர்வாதக்காரர்களை சொஸ்தமாக்குகிறீர் ஐயா. உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. மரித்தோல் உயிரோடு எலும்புகிற அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதே நீர் அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பயங்கரமான காரியங்களை இப்பொழுதே உடைய பிள்ளைகள் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ் எல்லாம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அவர் குடும்பத்துக்கு விரோதமாய் புதிதாக வந்திருக்கிற அந்த ஏவல் போன்ற மந்திரதந்திர கிரியைகளையும் இப்பொழுது நீர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகின்ற வார்த்தையின்படி எல்லா பொல்லாத ஆயுதங்கள் இப்பொழுதே வாய்க்காமல் செல்லுகிறதுக்காக நன்றி.
பொழுதுமப்பா இந்த மாதத்துல அநேகர் எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்து கொண்டு இருக்காங்க. +2 எக்ஸாம், 10th எக்ஸாம், இன்னும் என்னென்ன எக்ஸாம் எழுத வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுது நீங்க அப்பா அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்ற வார்த்தையின்படி நீரே ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தருகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தகப்ப நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் அவளுக்கு சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்க இது கிருபை செய்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.